நான் வந்து ஒரு நாளைக்கு 2, 3 வாட்டி இத சொல்லி சொல்லி இது என்னோட ஃபேவரட் ஸ்லோகமாவே மாறிப்போச்சு. என்னன்னு கேட்குறீங்களா? இதுதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி டிப்ஸ். நான் உங்கள் மகி. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐயோ, ஃபாலோ பண்ணுறது ஸ்லோகம்னு நினச்சிக்காதீங்க. இப்போ சொல்கிறேன் பாருங்க. படிக்க உட்கார்றதுக்கு முன்னாடி இதுதான் நான் மனசார நினைக்கிறேன். இங்கே பாரு மைசு, நல்லா படித்து ஜாப் வாங்கி ஓடியே போயிரு. சுமாராக படித்த காலத்துக்கு படிச்சுக்கிட்டே இருக்கணும். 2 வருஷம் படித்ததுக்கே ஏறத்தாழ அரை பைத்தியம் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு உடம்புலையும் தெம்பில்ல, மனசுலையும் தெம்பில்ல. ஸோ சூப்பராக படிக்கிற, வேலை வாங்குற, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற. சூப்பராக படித்து வேலை வாங்கு, சூப்பராக படித்து வேலை வாங்கு, சுமாராக படித்தா காலத்துக்கு படிக்கணும். இது என் மைண்டில் எப்பயுமே ரிப்பீட் மூடில் ஓடிக்கிட்டே இருக்கும். காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் கொஞ்சம் இன்றைக்கா லேசியாக ஃபீல் பண்ணேன். சரி, இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ப்பா கொஞ்ச நேரம் நினச்சா கூட என் மண்டைக்குள்ளே இது ஓடிக்கிட்டே இருக்குது. நான் படிக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட என் மண்டைக்குள்ளே உட்காந்து யாரோ பேசுகிற மாதிரி போய் படி, போய் படி, சூப்பராக படித்த வேலை வாங்கிட்டு போயிடலாம், போய் படி அப்படின்னு என்னமோ மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. எனக்கு போகிற போக பார்த்தா நம்ம இங்கே பைத்தியமாயிடுவோமோங்கிற மாதிரி எனக்கு திங்கிங் வருது. ஆனால் வந்துட்டு இது எல்லாத்துக்கும் காமன் தான். நம்ம ரொம்ப புக்கோட ரொம்ப ஒன்றி போகிறப்ப இப்படி நடக்க தான் செய்யும். ஸோ நம்ம வந்துட்டு நம்ம ஃபோக்கஸில் இப்போ தெளிவாக இருக்கோம்னு அர்த்தம். நம்ம ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாக புக்கு மேலேயே இருக்குது. அதனால தான் புக்கு இல்லாமல் இருக்க முடியல. நானே ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சா கூட முடிய மாட்டேங்குது. ஷெட்யூல் கம்ப்ளீட் பண்ணணும், டெஸ்ட் போடணும், இன்றைக்கி டெஸ்ட் அட்டன் பண்ணணும், தப்பு பண்ண கொஸ்டின்ஸ் எழுதி வச்ச கொஸ்டினை திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக பாரு. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இப்படியே போகுது. எனக்கு சம்டைம் தோணுது, நம்ம டாப்பராக வரப்போகிறோமோ, படிக்கிறவங்க முள்ள இப்படி தான் வேலை செய்யுமோ, நமக்கு படிப்புக்கு சம்மந்தமே இல்லையடா. ஆனால் ரீசெண்ட் டேஸாக பார்க்குறப்ப நான் ரொம்ப படிப்ஸ் ஆகிட்டேன். அதை நானே ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கிறேன், ஆனால் இந்த அளவுக்கு நான் வந்து படிப்புக்குள்ளே மூழ்கினதே கிடையாது. இப்போ வந்துட்டு படிப்பில் அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கிறேன். தூங்குனா கூட எனக்கு கனவுல புத்தகம் தான் எனக்கு சுற்றி சுற்றி பறந்து வருது. சும்மா ரிலாக்ஸாக உட்காந்தா கூட இந்த பாயிண்ட் இதில் ஓகே இது இதில் வரும், அது அதில் வரும் அப்படின்னு ஒரே படிப்பு பற்றின திங்கிங் மட்டும்தான் மைண்டுக்கு ஓடிட்டுருக்குது. எனக்கே என் மேலே சந்தேகம் வந்துடுச்சு. நீ இவ்வளோ பெரிய படிப்பெல்லாம் கிடையாதே, எப்படி திடீர்னு இப்படி மாறுன அப்படின்னு. இப்போ இந்த இதில் வந்துட்டு அடுத்த மாதம் எக்ஸாம் நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருக்கிறேன். இது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு நல்லாயிருக்கு. இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே வந்துட்டு, நீங்கள் வந்து புக்குக்குள்ளே மூழ்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் பார்த்தீங்களா. அதை நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதோட நீங்கள் ஃபீல் பண்ணுறப்ப உங்களுக்கு அது நல்லாவே புரிய வரும். நம்ம வந்துட்டு வருஷக்கணக்காக படிச்சுட்ருப்போம். அந்த படிப்பு வந்து மேலோட்டமான படிப்பாக இருக்கும். ரொம்ப நீங்கள் டீப்பாக உள்ளே போகிறப்ப தான் நீங்கள் புக்குக்குள்ளே மூழ்குவீங்க. புக்கையும் தாண்டி உங்களுக்கு நிறைய விஷயம் சுற்றி உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வரும். எல்லாமே வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி கேள்வியோட பார்வையிலே பார்ப்பீங்க. ஒரு நியூஸ் பார்த்தா கூட உங்களுக்கு நமக்கு டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ கேஸ் நியூஸ் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, தட்டுப்பாடு அப்படின்னு. இது சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க. கேட்ட எப்படி கேட்பாங்க, இந்த மாதிரி மைண்டு ஃபுல்லாக எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றியே ஒரு திங்கிங் வந்துட்டு எனக்கு இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் வந்துட்டு சும்மா புக்கில் இருக்கிறத வந்து டிட்டோ பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு புரிதல் கிடச்சிருக்கு. எனக்கு கிளியராக தெரியல, ஒரு வேளை வந்துட்டு இந்த டாப்பர்ஸ்லாம் இருக்கிறாங்களே அவங்களோட சீக்ரெட்டாக கூட இது இருக்கலாம். ஏன்னா புக்கை வந்துட்டு எல்லாருமே ஒரே மாதிரி தான் படிக்கிறோம். ஆனால் அந்த புரிதல் மார்க் அப்படிங்கிற இடத்துல வேறுபடுது. அப்போ கண்டிப்பாக இது கூட ஒன் ஆஃப் த சீக்ரெட்டாக இருக்கலாம் டாப்பர்ஸோடது. ஸோ நீங்களும் வந்துட்டு புக்கோட ஒன்றி போங்க. எல்லாருமே வந்துட்டு 100% கான்ஃபிடென்ட்டோட படிங்க. கண்டிப்பாக நல்லா படிச்சிங்கன்னா இந்த வருஷம் நம்மளும் ஜாப் வாங்கிட்டு ஓடி போய்கிட்டே இருக்கலாம். சுமாராக படிச்சிங்கன்னா திரும்ப திரும்ப படிக்கணும், பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.